ஜீசஸ் வந்து ரொம்ப ஒரு நல்லவர், ரொம்ப காமான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு ஹோலியான பர்சன் மட்டுமே அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்றாங்க. அப்படி கிடையாது. ஹி வாஸ் ஆல்சோ அ வெரி ஃபன் பர்சன். ரொம்ப ஒரு ஜாலியான, ரொம்ப ஒரு ஆங்கிரியான, ரெபலியஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ரெபலியஸ்னா என்னது? இந்த ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள், அதாவது இந்த சிஸ்டத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஆள், இது எல்லாமே இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு அவர். ஆனால் இதை பற்றி அதிகமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சில இன்ஸ்டன்சஸ்லாம் பார்ப்போம். ஆல்சோ அவர் ஃபன்னான சில இன்ஸ்டன்சஸ், அவர் எங்கெங்கெல்லாம் காமெடி பண்ணியிருக்காரு, எப்படி அவர் ஒரு ஃபன்னான பர்சனாக இருந்திருக்காரு அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாமியார்கள் ஃபேரசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களை பார்த்து வந்து இவங்கெல்லாம் ஹிப்போக்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்றீங்க, ஆனால் அதை நீங்களே ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களாம் வந்து ஒயிட் வாஷ் செய்யப்பட்ட கல்லறைகள் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. வெளியில இருந்து பார்க்க மட்டும் ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா உள்ள வந்து எல்லாம் வெறும் எலும்பு கூட தான் இருக்கு அப்படின்றாரு. அதாவது கப்போட வெளிப்பக்கத்தை மட்டும் நீங்க கிளீன் பண்றீங்க, உள்ள வந்து ஃபுல்லா கிரீடும் விக்கெட்னஸும் இருக்கு, ரொம்ப வஞ்சகமும் பொறாமையும் இருக்கு அப்படின்றாரு. இது இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். டெம்பிள்குள்ள வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெம்பிள்குள்ளேயே வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சு பார்த்து ஜீசஸ்க்கு வந்து கோவம் வந்துடும். இது வந்து என் தந்தையின் வீடு, திஸ் ஷுட் பி அ ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எல்லாரையும் சாட்டை எடுத்து அடித்ததா வந்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னும் சில பேர் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, அவர் அடிச்சிருக்க மாட்டாரு, படாத மாதிரி சைட்ல அடிச்சு அவர்களை விரட்டி இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சேலஞ்சிங் ரோமன் அத்தாரிட்டி வந்து ரோம் தான் அந்த காலத்துல வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அந்த சமயத்துல இருப்பாரு. பிலாத் வந்து ஒரு அரசர். அவர்கிட்டயே வந்துட்டு மேல இருந்து வழங்காவனில் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீலிங் ஆன் சபாத் டே. சபாத் டே அப்படின்னா வந்து ஓய்வு நாள். நமக்கு வந்து சண்டே வந்து ஓய்வு நாள், கம்பல்சரி வந்து அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, சண்டேனா சர்ச் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சபாத் டே. ஆனா வாண்டடா சபாத் டே அன்னைக்கு போயிட்டு ஒருத்தவங்களை ஹீல் பண்ணுவாரு, ஒரு மிராக்கிள் பண்ணுவாரு. டாக்கிங் டு அ சமாரிட்டன் உமன். சமாரிட்டர்கள் கிட்ட அதிகமா பேசக்கூடாது. அதே மாதிரி உமன், தனியா இருக்கிற உமன் கிட்ட வந்துட்டு அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல ஒரு டேபு இருந்துச்சு. அதை வாண்டடா போயிட்டு பிரேக் பண்ணாரு. இது எல்லாமே ரெபலியஸ்க்கான ஒரு இது. இப்போ வந்து காமெடி ஃபன்னான சைடுக்கு வருவோம். எக்ஸாம்பிள், பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சில்ட்ரன் லவ்ட் ஹிம். சில்ட்ரனுக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்னா ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப டெரரா உருன்னு இருக்க ஒரு ஆளை வந்து சில்ட்ரனுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படி மட்டும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருவியா அப்படின்னு கேட்காதீங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருப்பாங்க. வந்து ஒரு சமாரிட்டன் வில்லேஜை கிராஸ் பண்ணி போவாங்க. சமாரிட்டன்ன்றது வேற ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஸோ வந்து சமாரிட்டர் அங்க இருந்த வழிபோக்கர்கள் வந்து இவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்களை வந்து ஏதோ அசிங்கப்பட கேலி செய்யற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேர், இந்த யாரு ஜேம்ஸ் அண்ட் ஜான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, கடவுளே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வானத்துல தண்டர் வச்சு இவங்களை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கடவுள், ஏன்டாடி நானே உங்க கூட தான் இருக்கேன், ஏன் பொறுமை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வந்து இவங்க அந்த டைம் வந்து கொஞ்சம் கோவம் தான் படுவாராம். அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் வந்து பேர் வச்சு கலாச்சிட்டு இருப்பாராம்.